நேத்து நம்ம கெஸ்குள்ள கேட்டிருந்த அந்த செயின்ட்டோட டீட்டெயில் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து செயின்ட் ஃபிரான்சிஸ் சேவியர் கேப்ரினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க பேர் வந்து ஒரிஜினல் இயற்பெயர் வந்து கேப்ரினி தான். இவங்க 1850ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறக்கறாங்க. இவங்களோட தாய் தந்தை வந்து ஒரு விவசாய குடும்பம். இவங்க பிறந்த ஊர் வந்து கிங்டம் ஆஃப் லம்பார்டினின்னு சொல்லக்கூடிய வெனிஷியால வந்து இருக்கு. ஆஸ்ட்ரியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க இவங்க. இவங்க வந்து 13 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தையா வந்து பிறக்கறாங்க. 13 குழந்தைகள் பிறந்தாலும், இந்த 13 குழந்தையில வந்து 4 குழந்தைங்க மட்டும் தான் உயிர் பிழைக்கிறாங்க. மீதி குழந்தைங்கள்லாம் வந்து காலமாயிடுறாங்க, உடல்நிலை பாதிக்கப்படுறதுனால. இன்னொன்று கெப்ரினி வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரான்சிஸ் சேவியர் மேலே ரொம்ப அன்பு உள்ளவங்க. இன்னொன்று அன்னை மரியாள் மேலேயும் இயேசுவின் மேலும் இணையற்ற ஒரு அன்பு மிக்கவங்க. இவங்க வந்து அவங்க அங்கிளை பார்க்க போகிறாங்க, அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம். அங்கே பார்க்க போகும்போது அவர் வந்து ஒரு மறைமாவட்டத்தின் அ குருவா இருக்கிறாரு. அவரோட அவரோட இல்லத்துக்கு போகும்போது தான் இவங்களுக்கு முதல் முதல் வந்து நம்ம வந்து ஒரு கன்னியாஸ்திரி ஆகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. இத அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவரும் வந்து ஓகே சொல்லி இவங்க தன்னோட 13வது வயசில டாட்டர்ஸ் ஆஃப் சாக்ரெட் டாட்டர்ஸ் ஆஃப் சாக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்கிற சபையில் போய் சேர பார்க்குறாங்க. ஆனால் அந்த சபையில் வந்து இவங்கள ஏற்றுக்கல. ஏன்னா இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொல்லி இவங்கள வந்து அதில் ஏற்றுக்கல. இவங்களோட உருவமும் சின்னதாக இருக்கும். இவங்க சிஸ்டர் பேர் வந்து ரோசா. இவங்களோட சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு டீச்சராக இருக்கிறதுனால இவங்களையும் டீச்சர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. 3 வருஷம் அவங்க கூட டீச்சர் பதவி வேலை செய்கிறாங்க, சப்ஸ்டிடியூட் டீச்சராக. அதுக்கப்புறம் வந்து இவங்க டிசைட் பண்ணுறாங்க, இல்லை இது என்னோடய பணி இல்லை, நான் வந்து கடவுளுக்கான பணியை செய்கிறதுக்காக போகணுன்னு சொல்லி போகிறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து லம்பார்டினியில் ஒரு ஃபாதர் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அந்த ஃபாதர் வந்து இவங்களுக்கு சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சபையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இவங்களும் போய் அந்த சபையில் வந்து சேர்ந்து அந்த சபையில் வார்த்தைப்பாடு எடுத்து இவங்க சிஸ்டராக இருக்கிறாங்க. சிஸ்டர் ஆகும்போது இவங்க இவங்க பேர் கூட ஃப்ரான்சிஸ் சேவியர்ன்ற பேரை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் மாதிரி இவங்களும் வந்து ஒரு மறைபரப்பு பணியிலும் மிஷினரி பணியிலும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க வந்து மிஷினரிஸ் இன் ஈஸ்ட் ஏஷியா அதில் போய் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு பர்மிஷன் வந்து கிடைக்கல. அதுக்குள்ளே வந்து அந்த சபையில் பெரிய பிரச்சனையாகி அந்த சபையோட அந்த அநாத ஆசிரமத்தெல்லாம் இழுத்து மூடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ இவங்க வந்து டயசஸ் ஆஃப் லோடின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஆயர்கிட்ட பேசுகிறாங்க. பேசி இவங்க வந்து மிஷனரிஸ் ஆஃப் சாக்ரட் ஹார்ட்னு சொல்லி ஒரு தனி சர்ச்சே ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சபையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து அவங்கள மாதிரி இருக்க இளம் பெண்களை சேர்த்து அவங்கள வந்து பணி செய்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இவங்க போப்பாண்டவரை போய் பார்க்குறாங்க. போப்பாண்ட 13ஆம் சிங்கராயரை போய் பார்க்கும்போது அவர் வந்து இவங்களுக்கு என்ன கட்டளையிடுறாருன்னா, கோ டு வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவங்களோட எண்ணம் ஃபுல்லாகவே சைனாவிலையும் இந்தியாவிலையும் வந்து பணி செய்யணும், அங்கே இருக்க ஏழை மக்களுக்காக பணி செய்யணுன்றது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கு அனுப்புன்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் போய் இவங்க இவங்களோட மிஷினரிஸ் பணியை நியூயார்க்கில் ஒரு சபையை ஆரம்பித்து ஒரு ஒரு கடை ஒரு பில்டிங் ஆரம்பித்து அதில் ஒரு ஆர்ஃபனேஜஸ் நடத்துகிறாங்க. இவங்களோட பணியை வந்து அங்கே செய்ய செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து 15 நாடுகளில் 69 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட சபை சார்பாக. இவங்களுக்கு அதுக்காக நிறைய அலைவாங்க. இவங்களுக்கு வந்து வாட்டர் ஃபோபியான்னு சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜி இருக்குது. இவங்களுக்கு வாட்டரை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட இவங்க வந்து கிட்டத்தட்ட 67 சேரிட்டபிள் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறதுக்காக 39 டைம் வந்து அட்லாண்டிக் ஓஷனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மன உறுதியானவங்களாக மாறுறாங்க. இன்னொன்று வந்து யுஎஸ் சிட்டிசனாக மாறி, அதாவது இவங்க யுஎஸ் சிட்டிசனை சேர்ந்தவங்க இல்லை, இருந்தாலும் யுஎஸ் சிட்டிசனாக மாறி புனிதையானது ஒரே நபர் வந்து இவங்க தான். முதல் புனிதையானவங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இவங்க தான் முதல் புனிதை. அதே மாதிரி இவங்க போய் பாப்பாண்டவர் பார்க்கும்போது இவங்களை வந்து கோ டு வெஸ்ட் நாட் ஈஸ்ட்டுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் அதை பேச்சு கேட்டு இவங்க வந்து ஈஸ்ட்டுக்கு போய் வெஸ்ட்டுக்கு போய் அமெரிக்காவில் ஒரு சபையை தொடங்கி அது ஒரு மடத்தை தொடங்கி அங்கே வந்து இவங்களோட அந்த மறைபரப்பு பணியை வந்து அனாதாசிரம மக்களுக்கு வேலை செய்கிற மூலம் இறை பணியை வந்து செய்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க பலவிதமான சவால்களை சந்திக்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சுட்டு ஃபைனலாக வந்து இவங்க தன்னுடைய 67ஆம் ஆண்டு வந்து வயது மூப்பின் காரணமாக வந்து இவங்க இறக்குறாங்க. இவங்க ஆரம்பித்தது தான் முதல் ஆர்ஃபனேஜ் யூஎஸ்ஏல. அப்பேற்பட்ட மகப்புனித பலவேறு மத கலாபனைகள், வேத கலாபனைகள்லாம் சந்தித்தவங்க. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வந்து இந்த கிறிஸ்துவத்தை வளர்க்கறதுக்கு ஒரு முக்கிய பணியாக இருந்துட்டுருக்கவங்க இந்த சிஸ்டர் ஃப்ரான்சிஸ் சேவியர் கேப்ரினி.
பிரைஸ் தி லார்ட்.